நாட்டில் முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய இளைஞர் ஹரிஷ் ராணாவிற்கு உயிர் நீக்க சிகிச்சை அளிக்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சண்டிகரில் கல்லூரியில் படித்து வந்த ஹரிஷ் ராணா என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டு 4வது மாடியிலிருந்து விழுந்தபோது அவர் கடுமையாக காயங்களுடன், மூளை செயல்பாடற்று கடுமையான பாதிப்புகளுடன் உயிர் மட்டும் இருந்தது. ஆனால் மூளை செயல்பாடுகள் இல்லாமல் படுத்த படுக்கையாக கடந்த 13 ஆண்டுகளாக அவர் இருந்த நிலையில் அவரது பெற்றோர் அவரை கருணை கொலை செய்யுமாறு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JB பார்திவாலா, KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. நாட்டில் முதன் முறையாக இந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயது இளைஞரான ஹரிஷ் ராணாவுக்கு உயிர் நீக்க சிகிச்சை என சொல்லக்கூடிய கருணை கொலை செய்யுமாறு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குறிப்பாக இந்த உயிர் நீக்க சிகிச்சையை எய்ம்ஸ் மருத்துவமனை செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யும் போது உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும், உடனடியாக அவரது இல்லத்திலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்றும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் குறிப்பாக இது போன்ற வழக்குகள் வரும்போது அதை கையாள நாடு முழுவதும் ஒரு விரிவான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது இந்த தீர்ப்பின் வாயிலாக ஒரு விரிவான தீர்ப்பை அளித்துள்ளது. நாட்டில் முதல் முறையாக இது போன்ற ஒரு கருணை கொலைக்கு, அந்த உயிர் நீக்க சிகிச்சைக்கு அந்த 32 வயது இளைஞர் ஹரிஷ் ராணாவுக்கு உயிர் நீக்க சிகிச்சை அளிக்க உத்தரவு பிறப்பித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க.